நான் பவன். இது எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தெஃப்ட் டாலரன்ஸ் சிஸ்டம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன சென்சர் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஃபோர்ஸ் சென்சர் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளெக்ஸி ஃபோர்ஸ் ப்ரெஷர் சென்சார், நெக்ஸ்ட்டு ஒரு அர்டினோ யூனோ, அடுத்தது ஒரு 10K ரெசிஸ்டர், கூடவே அலாரம்காக இந்த மாதிரி ஒரு குட்டி பஸர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயரை நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி சால்டரிங் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஒயர் இது கூட நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அர்டினோ யூனோ எடுத்துக்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும். ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இதில் வந்து போலாரிட்டி இல்லை, ஸோ இதை நம்ம மாற்றி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைட் சைடு பாசிட்டிவோ லெஃப்ட் சைடு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த நெக்ஸ்ட்டு நம்மளோட அர்டினோ யூனோ எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் ஒயரை அர்டினோட 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணோம். ஸோ 5 வோல்ட் பின் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படியே பேக் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா அந்த பின் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இந்த பின்னில் வந்து நம்ம இந்த ரெட் ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்சர்லேருந்து வர பாசிட்டிவ் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டில் சால்டரிங் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அனலாக் பின் 0, அதாவது இந்த இடத்துல A0 அப்படின்னு ஒரு பின் இருக்கும், அந்த பின்னில் நம்ம சால்டரிங் பண்ணோம். இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 10K ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட பின்ஸை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணி இந்த ஷேப்பில் நான் பெண்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு பின்னாடி சால்டரிங் பண்ணோம். இதை எப்படி சால்டரிங் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து கிரவுண்டுக்கு போகிற மாதிரியோ இன்னொரு பின் வந்து அந்த முன்னாடியே சால்டரிங் பண்ண அனலாக் இன்புட்டுக்கு போகிற மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போது நான் சால்டரிங் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் சால்டரிங் பண்ணிங்கன்னா ஒயரிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக இந்த பஸரை நம்ம அர்டினோட கனெக்ட் பண்ணோம். அதுக்காக இந்த பஸரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பின் கொடுத்துருப்பாங்க. இதில் பெருசாக இருக்கிற பின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பின், தென் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற பின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பின். இப்போ இந்த பஸரை நம்ம அர்டினோட 11th பின்னில் கனெக்ட் பண்ணோம். அதாவது இந்த பஸரோட பெரிய பின் பார்த்தீங்கன்னா 11th பின்லேயும் சின்ன பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேயே போனோம். அதுக்காக இந்த பஸரை இந்த மாதிரி வச்சு கிரவுண்டுக்கும் 11th பின்னுக்கும் காமனாக நடுவில் இன்சர்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா பஸர் வந்து உள்ளே லாக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கோடிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அர்டினோ கேபிள் வச்சு நம்ம அர்டினோவை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த நம்ம அர்டினோவோட இன்சைடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த யூஎஸ்பி பின்னை நம்ம லேப்டாப்போட யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய சர்க்யூட்கான அர்டினோ கோடிங். இதில் ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல int flexi force equal to A0 கொடுத்துருப்பேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸி ஃபோர்ஸை அர்டினோட A0 பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்த இடத்துல int flexi force equal to A0 கொடுத்துருக்கேன். தென் செகண்ட் லைனில் int force value equal to 0 கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேரியபிள், அதாவது நமக்கு ஃபோர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் லைனில் int buzzer equal to 11 போட்டிருப்பேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸரை அர்டினோட 11th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்த இடத்துல பஸர் equal to 11 போட்டிருக்கேன். தென் வாய்டு செட்டப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின் மோடு ஃப்ளெக்ஸி ஃபோர்ஸ் இன்புட் அப்படின்னு போட்டிருப்பேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஃபோர்ஸ்லேருந்து நம்ம இன்புட் எடுக்கிறோம், அதனால இந்த இடத்துல இன்புட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி சைமல்டேனியஸாக பஸரை வந்து அவுட்புட்னு கொடுத்துருப்பேன். ஏன்னா பஸர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ், அதனால பஸர் அவுட்புட் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த இடத்துல. இந்த அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் பஸர் லோ அப்படின்னு இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பஸர் வந்து ஆஃப்ல இருக்கும், எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு கீழே லூப் எக்ஸிக்யூட் ஆகி பஸர் அடிக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல டிஜிட்டல் ரைட் பஸர் லோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் லைனில் நான் சீரியல் மானிட்டரை இனிஷியலைஸ் பண்ணுறேன். அப்படியே வாய்ட் லூப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு அனலாக் ரேட் ஃப்ளெக்ஸி ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸி ஃபோர்ஸ் சென்சர்லேருந்து ஒரு வேல்யூவை அனலாகாக ரீட் பண்ணி ஃபோர்ஸ் வேல்யூன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்காக இந்த லைன் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரீட் பண்ண வேல்யூவை நெக்ஸ்ட் லைனில் நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம். serial.println ஃபோர்ஸ் வேல்யூ அப்படின்னு போட்டு நம்ம கிடைச்ச அனலாக் வேல்யூவை டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு வைல் லூப் இருக்கும். வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வேல்யூ வந்து 100 விட கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது மேலே எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லாதப்போ நமக்கு 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.
ஒருவேளை ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மோர் தேன் 100 பிரிண்ட் ஆகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு வேல்யூ வராது. ஸோ அப்போ பஜர் அடிக்கணும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பஜர் அடிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த இடத்துல வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே வச்சா ஆட்டோமேட்டிக்காக பஜர் சவுண்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ அப்படி ஆஃப் ஆகக்கூடாது. ஒரு டைம் எடுத்துட்டு திருப்பி வச்சா கூட ஆஃப் ஆகக்கூடாது. அதுக்காக வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லூப் கண்டினியூஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். தென் ஃபைனலாக டிலே 1000 போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்றது 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 1 செகண்ட். 1 செகண்டுக்கு வந்து எனக்கு சிஸ்டம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக இந்த லைன் போட்டிருக்கேன். அடுத்ததாக இந்த இடத்துல நான் போர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். போர்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த அளவு கிளிக் பண்ணி நான் கோட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வச்சுட்டு இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இப்போ ஒருவேளை நான் இந்த ஆப்ஜெக்டை நான் எடுக்க நினச்சேன், அதாவது இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பஜர்ஸ் வந்துட்டே இருக்கும். திருப்பி நான் இதுக்கு மேலே வச்சேன்னா கூட எனக்கு வந்து சவுண்ட் ஆஃப் ஆகாது. இது எப்படி ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரீசெட் பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சவுண்ட் ஆஃப் ஆகும். ஸோ இப்போ திருப்பியும் நான் இதை எடுத்தேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது எடுத்தவங்க திருடங்க பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி இது மேலே வைக்க ட்ரை பண்ணால் கூட நமக்கு வந்து இந்த சவுண்ட் ஆஃப் ஆகுது. இது எப்படி ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கியூட்டை நான் இந்த மாதிரி ஒரு போர்டில் ஹார்டில் வச்சு ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி பவர் சப்ளைக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 3.7 வோல்ட் பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த பேட்டரிஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கேபிள் வச்சு கூட பவர் பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு ப்ராஜெக்டாக செய்யறதுனால இந்த மாதிரி 2 பேட்டரி வச்சு நான் இந்த அர்டினோவை பவர் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் இந்த பேட்டரியை இதில் வச்சு லாக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த அவுட்புட் பின்னை அர்டினோவோட இந்த போர்ட்டில் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ நான் இந்த சுவிட்சை ஆன் பண்ணிடுறேன். ஒருவேளை நான் இந்த ஆப்ஜெக்டை இப்போது எடுத்தேன்னா எனக்கு வந்து பீப் சவுண்ட் வரும். ஸோ இப்போ சவுண்ட் வருது. ஸோ திருப்பி நான் இதில் வச்சு ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாத எனக்கு இந்த சவுண்ட் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த பட்டனை நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணனா தான் எனக்கு வந்து இந்த பீப் சவுண்ட் வந்து ஆஃப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.